Sorry. Welcome to this exam prayer live session. And இந்த ஃபியர்ன்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் மேஜராக வந்து நிற்கும். அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அது எல்டஸ்ட் பர்சனாக இருக்கட்டும், வயசில் பெரியவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, வாழ்க்கையை ரொம்ப வாழ்ந்தவங்க, வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்த்தவங்க, வயது வரம்பு இல்லாமல் எல்லாருக்குமே இந்த பயன்றது ஃபியர் அது எல்லார் லைஃப்லேயுமே பிளட்லேயுமே இருக்குது. இன்ஃபேக்ட் அதை நான் வந்து ஒரு ஹெரிடெட்ரியல் டிசீஸாக தான் சொல்லுவேன். ஹெரிடெட்ரி மூலமாக வருது. பெரியவங்ககிட்ட வந்து நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து நம்ம பிளட்டில் நமக்கு வருது. இந்த ஃபியரில் பிரச்சனை என்ன தெரியுமா? சீக்கிரமாக இந்த ஃபியரை நம்மளால் போக்க முடியாது. இந்த ஃபியரை போக்குறதுக்காக பீப்புள் கிரேட் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க லைஃப்பில். ஆமாம், irrespective ஆஃப் ரிலிஜன், நேஷ்னாலிட்டி, லாங்குவேஜ் என்ன இருந்தாலும் சரி, ஃபியர் போக்குறதுக்காக என்னென்னலாம் லைஃப்பில் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சில பேர் இதுக்காக ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் போவாங்க. ஃபியர் போகணும். சில பேருக்கு பேச பயம் இருக்கும், அதுக்கு ஸ்பீச் கிளாஸஸ் போவாங்க. ஒரு சில பேருக்கு பாட பயமாக இருக்கும், பாடுற கிளாஸஸ் போவாங்க. ஒரு சில பேருக்கு நடிக்க பயமாக இருக்கும், நடிக்கிற கிளாஸஸ் போவாங்க. எதுவுமே நம்மளால் செய்ய முடியும் மனுஷனால். ஹியூமன் பீயிங் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். ஆனால் அந்த லிமிட்டேஷன் எங்கே திரும்ப வருது? பயத்தில் தான் வருது. பிரைஸ் தி லார்ட். வெல்கம். நம்மளுடைய பியூட்டிஃபுல் ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. லெட் மீ வெல்கம் தெம். சிம்பிளி ரேச்சல், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எலியேசர், வெல்கம். பிரைஸ் தி லார்ட். Sarah, praise the Lord. Kausalya Kriba, praise the Lord. I think that's Seraphim and Angel Master. Praise the Lord. வாங்க. இந்த எக்ஸாம் வந்து 12th நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 10th வந்து பை நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு ஐ ஹோப் சொல்ல. இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம்லலாம் ஆஸ் ஐ வாஸ் டாக்கிங் ஜஸ்ட் பிஃபோர், ஃபியர், பயம்ன்றது எல்லாரும் மனசுக்கு வரும். லைஃப்பில் மனுஷனால் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இந்த உலகத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பட் லிமிட்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அது எங்கே திரும்ப வருது? நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தோ ஏஜோ அதெல்லாம் கிடையாது, ஃபியர் தான். ஒருத்தவனுக்கு ரொம்ப பயம் இருக்கும், அவன் கம்மியாக காரியங்களை சாதிப்பான், கம்மியாக காரியங்களை செய்வான். இன்னொருத்தவனுக்கு பயம் கம்மியாக இருக்கும், அவன் நிறைய காரியங்களை செய்வான். ஏஜ் இஸ் ஜஸ்ட் த நம்பர்னு சொல்லுவாங்கல்ல. பிகாஸ் வயசானால் நிறைய பேர் நிறைய காரியங்களை சாதிக்கிறாங்க, லைஃப்பில் நிறைய காரியங்களை செய்கிறாங்க, லிமிட்டேஷனை பிரேக் பண்ணி போகிறாங்க, ஸ்டீரியோ டைப்ஸ் உடைக்கிறாங்க. ஸ்டீரியோ டைப்ஸ் எப்படின்னா, இவங்கெல்லாம் இப்படி தான், இவங்களால தான் முடியாது. அதையும் 80 years 85 yearsலேயும் தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் ஜிம்மில் கலக்கிறாங்க, பயங்கரமாக வெயிட் தூக்கிட்டு அப்படி ஆக்ரோபேட்டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஜிம்னாஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஹவ்? பயத்தை தாண்டி வந்துட்டாங்க. ஃபியரை நம்ம எவ்வளோ ஓவர் கம் பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய லைஃப்பில் மொத்த லைஃப் ஜேர்னி. நீங்கள் இப்போது சின்ன வயசாக இருக்கட்டும், சின்ன வயசு குட்டி குழந்தைக்கு பயன்றது சீக்கிரம் தெரியாது. ஏன்னா லைஃப்பில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நெருப்பில் போய் கை வைக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நெருப்பில் கை வைக்கும். குழந்தை வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருந்தால் எல்லாத்துலேயும் போய் டக்குனு ஓடி போய் எல்லாத்தையும் தோடும், எதில் வேணால் கை வைக்கும். ஏன்னா அதுக்கு பயம் கிடையாது. பயம் எங்கேருந்து தெரியுமா வருது? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து வருது. சில பயங்கள் வந்து நம்ம பிளட்லேயே வருது. நான் சொன்னது போல் எப்படின்னா, அம்மா கத்துனா பயப்படணும், திடீர்னு யாரும் முன்னாடி பயம்புறுத்துனா மிரண்டு போகுது குழந்தை. இதெல்லாம் வந்து யார் சொல்லியா கொடுத்தாங்க? இல்லை, இப்படி பயப்படணும், இப்படிலாம் மிரண்டு போகணும், இல்லை. அது பிளட்டில் இருக்குது, இன்ஸ்டிங்ஸ், ட்ரைட்ஸ் இருக்குது, நம்மளுடைய டிஎன்ஏல இருக்குது. ஆனால் அக்வைர்டு ஃபியர் ஒன்று வந்து ஹெரிடிட்டரியில் வந்தது, இன்னொன்று வந்து அக்வைர்டு நம்ம கற்றுக்கொண்ட பயம். அந்த பயம் நீங்கள் எப்படி எடுத்துட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து ஒரு ஃபேமிலி ப்ராட்டப்பை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு பயம் இருக்கும். ஆமாம், இப்போது ஒரு குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு இந்த ஒரு சில காரியங்களுக்கு பயம் இருக்குன்னா, அந்த குழந்தைக்கும் அந்த காரியங்களில் பயம் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு பயப்படுறதுனால அந்த குழந்தைக்கும் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நல்லதில்லை, அப்படி இதெல்லாம் பயம், ஐயோ இதெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த பயம் அந்த பர்டிகுலர் காரியங்களில் வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ இப்படி பயத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் சில ஃபியர், பயம் நெசசரி, உண்மைதான், நெசசரி. எப்படின்னா, ஹைட்டான இடத்துல ஓரத்தில் போய் நிற்கக்கூடாது, லைஃப் கரண்ட்டில் கை வைக்கக்கூடாது, நெருப்பில் கை வைக்கக்கூடாது. கரெக்டு தான். இதெல்லாம் கத்தி, பிளேட்லாம் யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் நெசசரி ஃபியர். லைஃப்பில் ஃபியர் இல்லாமல் இருக்க முடியாது.
நெசசரி ஃபியர் இருக்குது, சில காரியங்களுக்கெல்லாம் பயந்து தான் ஆமாம். அப்படி நம்ம வாழ்க்கையில் எது தேவையான பயம் எது தேவையில்லாத பயம் நம்ம பிரிக்க ஆரம்பிக்கணும். நம்ம இப்படி பிரிக்க ப்ரைஸ் லார்ட் கவனிக்கிறோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு இருக்குல்ல, அந்த தெளிவு தான் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து பயமே இல்லாமல் வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. சம்டைம்ஸ் ஃபியர் தானே ரெஸ்பெக்டை கொடுக்க வச்சுக்குது நம்மளை. கரெக்டா? அப்பா ஐயோ அப்பா வந்தா திட்டுவாங்க, அம்மா வந்தா கேட்டா அவ்வளோதான் நான் அப்படின்ட்டு பிள்ளைங்க வந்து உஷாராக இருக்கிறாங்க. ஐயோ டீச்சருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அதனால ஹோம்ஒர்க் முடி, ப்ராஜெக்டை முடி. ஏன்னா அந்த ஒரு நெசசரி ஃபியர் வேணும் லைஃப்பில். ஃபியர் தான் டிரைவிங் ஃபேக்டர். என்ன சொல்லுங்கள்? ஃபியர் தான் டிரைவிங் ஃபேக்டர். பயம் இல்லைன்னா நான் யாரையும் மதிக்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். அப்படி நான் யாரையும் மதிக்காமல் எதையுமே செய்யாமல் இருந்தேன்னா என் வாழ்க்கையில் நான் எதையுமே சாதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கு பயப்படணும். என்னன்னா நான் நாளைக்கு சஃபர் ஆகிடுவேனே, என் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படணும். நான் இன்னைக்கு இது காரியத்தை செய்யலாம், நான் நாளைக்கு உருப்படாமல் போயிடுவேனே. இன்றைக்கி நான் இதை எடுத்து செய்யலைன்னா ஃப்யூச்சரில் இருக்கிற நான் பாஸ்டில் இருக்க என்னை பார்த்து கஷ்டப்படுவேனே, ஏன் இப்படி பண்ணிட்டேன், அப்படி ஒழுங்காக இருந்திருக்கலாமே, நானே என்னை பார்த்து திட்டிக்கக்கூடாதே அப்படின்னு என்னை குறித்து பயம் இருக்கணும், என் ஃப்யூச்சர் குறித்து பயம் இருக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களே ரெண்டாவது. முதல்ல நீங்களே உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் நாளைக்கு ஃப்யூச்சரில் என்னுடைய பாஸ்ட் செல்ஃபை பார்த்து நான் கஷ்டப்படக்கூடாது, திட்டக்கூடாது, ஏன் இப்படி பண்ணிட்டேன், கொஞ்சம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா சில பேர் வாழ்க்கையில் ஸ்கூலிங் டேஸோடு விட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோவில் படிக்க வேலைக்கு போயிடுவாங்க, நிறைய சூழ்நிலையிலேருந்து போயிடுவாங்க. அவங்களாம் வயசான என்ன தெரியுமா ரெக்ரெட் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற வரைக்கும், ஒரு டிகிரி முடிக்காமல் போயிட்டேன் லைஃப்பில், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அந்த வயசு நல்லா இருக்கும். இப்போ நான் வயசாகிட்டு எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக போயிட்டு இந்த வயசில் போய் உட்காந்து எல்லோரும் கூட உட்காந்து எக்ஸாம் எழுதணுமே அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்பில் ரிக்ரெட் பண்ணுறாங்க. அந்த ரிக்ரெட், ஐயோ நான் செய்யாமல் போயிட்டேனே, அந்த ஃபீலிங் ஃப்யூச்சரில் வரக்கூடாதுன்னா அந்த ஃப்யூச்சரில் நான் அப்படி நான் நினைப்பேன், அப்படி ஒரு காரியத்தில் வந்து நிற்பேன் என்ற ஒரு பயத்தோடு இப்போ வாழ. ஃபியர் ஆஃப் லூசிங் இன் த ஃப்யூச்சர், ஃபியர் ஆஃப் ஃபெயிலிங். கரெக்டா? நம்ம வாழ்க்கையில் இந்த பயம் நமக்கு இல்லை. நமக்கு என்ன பயம் இருக்குது? இப்போ நான் செய்கிற காரியத்தில் தோற்றுருவேனா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு பயம் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸு. இதில் நான் கிளைம் பண்ணி போகும்பொழுது கடைசியில் நான் போயிட்டு ஜெயிப்பனா வாழ்க்கையில் தோப்பனான்றது யோசிச்சேன்னா சின்ன பயங்களை நான் மேற்கொண்டுடுவேன். இந்த சின்ன பயம் இருக்குல்ல, ஐயோ இது போனால் எல்லாமே போயிடுச்சு. இல்லை, நிறைய பேர் வாழ்க்கையில் இதில் சில காரியங்கள்லாம் போச்சுன்னா அது போகட்டும், அது போனால் வாழ்க்கையே போச்சுன்னு நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி கூட அந்த ஒரு தெளிவு வரும். ஓகே இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை லைஃப்பில், இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணும் பொழுது அல்டிமேட் கோல்னு ஒன்று இருக்குது லைஃப்பில், மேஜராக அச்சீவ் பண்ணுறது. அதுக்கு வேண்டிய தைரியமும் அதுக்கு வேண்டிய ஞானமும் அதுக்கு வேண்டிய தெளிவும் கிடைக்கும். இதையே நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன் உங்களுக்கு. எது நெசசரி ஃபியர், எது தேவையான பயம், எது தேவையில்லாத அன்னெசசரி ஃபியர், எது வாழ்க்கையில் முக்கியமான காரியம், எது முக்கியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த சின்ன பயங்கள் உங்களுக்குள்ளே வர்றது, எதை நினச்சாலுமே எடுத்து செய்ய பயமாக இருக்குது, எனக்கு வந்து மனசில் பக்குன்னு இருக்குது, ஒரு தைரியம் டக்குன்னு ஒரு புஷ் வர மாட்டேங்குது, அதெல்லாம் தாண்டி விடுங்க. உங்களை அன்லாக் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன். எஸ், கடவுள் உங்களை அழகாக படித்து எல்லாம் ஞானத்தோட எல்லா அறிவோட டேலண்டோட கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் நிமித்தம், நம்ம ஆன்செஸ்டர் பிளட்லேருந்து வந்த காரியங்கள் நிமித்தம் நிறைய காரியங்கள் லாக்டாக இருக்குது. அந்த லாக்டான காரியங்கள் எல்லாம் எப்படி அன்லாக் பண்ணுறது சொல்லித்தரேன். அதுக்காக நீங்கள் போயிட்டு மலையில் போயிட்டு தியானிக்கணுமா, இதெல்லாம் பண்ணணுமா, அப்படிலாம் இல்லை. மைண்டு தான். இந்த மாங்க்ஸ் சன்னியாசிகள் இவங்களாம் ஏன் மலையில் போயிட்டு ரொம்ப நாள் இப்போ உபவாசம் இருக்கிறது கூட ஃபாஸ்டிங் பண்ணுறது கிடையாது, ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் எல்லாமே எதுக்கு? அது வெறும் ஃபிசிக்கல் ஆக்டுக்காக இல்லை, மைண்டு கண்ட்ரோல். ஏன் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கரெக்டாக? ஒரு சில காரியங்கள் வந்து இப்போ சில பேர் கோவம் வந்துகிட்டே இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக கோவம் வரவங்களுக்கு சில காரியங்களாம் சொல்லி தருவாங்க. இப்படி பண்ணு, மெடிடேட் பண்ணு, இப்படி பொறுமையாரு, அப்படி கற்றுக்கோ, இதை செய்ய சொல்லி தருவாங்க. அப்போது எதுக்கு அதெல்லாம்? என் மைண்டில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் என் மைண்டை. இட்ஸ் நாட் அபவுட் நான் என்ன செயல் செய்கிறேன்னு. ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு மெத்தட்ஸ், வேறு வேறு
ப்ரொசீஜர் கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்கிற ப்ரொசீஜர் எனக்கு வேலை செய்யாது. எனக்கு வேலை செய்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு வேலை செய்யறேன். டிஃப்ரெண்ட் ஆசைகள், டிஃப்ரெண்ட் யோசனைகள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் ஃபேமிலி, டிஃப்ரெண்ட் எல்லாமே. எனக்கு வந்து ஒரு சில கலர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தா பிடிக்கும்னா உங்களுக்கு வேறு கலர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தா பிடிக்கும். ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் வேறு, ஒவ்வொருத்தருடைய வழிகள் வேறு. கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போது அதே ஸ்கூலில் கூட எடுத்துக்கோங்களேன், ஸ்கூல் காலேஜில் கூட ஒரு சில டீச்சர் சொல்லிக் கொடுத்தா தான் எனக்கு ஏறுது. அவங்களுடைய சொல்லிக் கொடுக்குற மெத்தட் எனக்கு பிடிக்குது, எனக்கு அது வாழ்க்கையில் யூஸாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு டீச்சர் சொல்லிக் கொடுத்தா பிடிக்கும். ஈவன் தான் 2 பேரும் ஒரே கிளாஸில் இருந்தாலும் வேறு டீச்சர்ஸு ஃபேவரட்ஸ் மட்டும் இல்லை, எப்படி ஃபேவரட்ஸாக மாறுறாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸு எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியுது. அது மாதிரி நம்முடைய காரியங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஈவன் தான் வி ஆர் ஆல் ஒன் ரேஸ் ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அப்போ உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு எது செட் ஆகுது, எது சூட் ஆகுது, எது சூட் ஆகலை, உங்களால் எதை ஓவர் கம் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், எனக்கு ஒரு பயம் இருக்கலாம். எல்லாருக்கும் லைஃப்பில் சில காரியங்கள் மேற்கொள்ளணும்னு ஆசை, பண்ண முடியல, வேறு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு ஒரு மெத்தடை செட் ஆச்சு என்றனால நான் அந்த மெத்தட் எத்தனை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, ராங். அது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, இன்னும் வேர்ஸ் ஆக்கிடும். இதுதான் லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட போயிட்டு அட்வைஸ் வாங்கி போட்டுட்டதுனால அவங்களுக்கு செட் ஆச்சுன்றால எனக்கு செட் ஆகணும் அவசியம் இல்லை. இட் வில் பி டிஃப்ரெண்ட். அதில் ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க மைண்டை. இதுக்கு நாங்கள் பயத்தை மேற்கொள்கிறதுக்காக லைஃப்பில் நிறைய செய்கிறீங்க. எது நெசசரியோ அதை மட்டும் செய்ய கற்றுக்கோங்க. இந்த பயம் தான், இந்த ஃபியர் தான் சில பேருக்கு அது வந்து பிளெஸ்ஸிங்காகவும் அமையுது, சில பேருக்கு அது கர்ஸ் ஆகும். இப்படி நீங்கள் பயத்தை வந்து கேட்டகரைஸ் பண்ணி எது தேவையில்லை, எந்த அளவுக்கு பயப்படணும், எந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லைன்னு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உங்களை யாருமே உங்களை தோக்கடிக்க முடியாது. ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. யூ வில் பி ஸ்ட்ரென்த் அண்ட் யூ வில் பி ஸ்ட்ராங். இப்போ இந்த எக்ஸாம் காரியத்துக்கு ஏன் இவ்வளோ ஃபியரை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னா பயம் தான் எல்லாமே. பயப்படாத ஒரு பிள்ளை கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட தெரியலனால தைரியமாக எழுதும். பயப்படுற பிள்ளை எல்லாம் படித்து தரவா புக்கு கவர் டு கவர் படித்தாலும் பயத்தில் இருந்துச்சுன்னா, படப்படப்பில் இருந்துச்சுன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சாலும் குழப்பம். அப்போது ஃபியர்ன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி விளையாடுது இல்லை, பயம்ன்றது இட் டிட்டர்மைன்ஸ் உங்கள் ரிசல்ட் என்னன்றது. பயம் இப்போ ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுது காரியத்தை முன்கூட்டியே. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பயம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணுங்கள். எந்த பயம் உங்களை ஒரு டூலாக மாற்றுச்சோ, எந்த பயம் உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நாசப்படுத்துச்சோ, எந்த பயம் வந்து உங்களை எதுவுமே செய்யக்கூடாதபடிக்கு லாக் பண்ணுதோ, அந்த பயத்தை நீங்கள் கையில் எடுங்க. நீங்கள் கையில் எடுத்துகிட்டு யூ ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் இட், யூ ஸ்டார்ட் மூவிங் இட், யூ ஸ்டார்ட் பெண்டிங் இட். புதுசாக இருக்கா கேட்க? என்ன பயம்ன்றது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு என்டிட்டி ஆச்சு. பயம்ன்றது வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக என்னென்ன செய்கிறாங்க, இத்தனை பேர் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. சிம்பிள். பயத்தை ஃபஸ்ட்டு கேட்டகரி. உங்களுடைய எனிமி யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உங்கள் எனிமி எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய அளவு என்ன, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஸ்டடி பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டீங்க, கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அதே மெத்தட் தான் நம்மளுக்கு சொல்லித்தரேன். பயத்தை கேட்டகரைஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். நான் ஏன் இந்த பர்டிகுலர் காரியத்துக்கு பயப்படுறேன், ஏன் பயப்படணும், ஏன் இப்படி எனக்குள்ள வீக்னஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் லார்ட், வெல்கம் 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 அருமையான ஃபேமிலி, ஆல் ஆர் ஹியர் ப்ரைஸ் லார்ட். பயத்தை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ என் பயத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. உங்கள் பயத்தை நான் ஸ்டடி பண்ண என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டுங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபியர்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு ஓவர் கம். உங்களுடைய பயம் அது வந்து உங்களுக்குன்னே அது கஸ்டம் மேடு. ஆமாம், உங்களுக்குன்னே அது டெய்லர்டு. அந்த பயம் வேறு. ஒரு வேளை இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒருத்தவங்களுக்கு கேமரா முன்னாடி பேச பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைவில் பேச பயமாக இருக்குன்னா எனக்கு அது இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோங்க மாற்றி எனக்கு இந்த பயம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஐயோ எனக்கு இந்த மைக்கு பிடிச்சா பிடிக்காது, நால்பன் படி இன்னும் பேசினா பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜ் ஃபியர் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு இருந்துச்சு. ஸ்கூல் டைமில் நான் ஒரு கதை சொல்கிறேன். ஸ்கூல் டைமில் நான் வந்து கான்டெஸ்ட் மேலே எங்கள் ஸ்கூலில் நடக்கும். நல்லா ஹவுஸ்லாம் பிரித்து போட்டு கான்டெஸ்ட்லாம் நிறைய நடத்துவோம். அதில் ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த பாரதியாருடைய சேயிங் மாதிரி
பாரதியார் எழுதியிருக்கார் ஒரு பாடல் வந்து, அதை வந்து பாடலை பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிங் காம்படிஷனில் போய் பேரை கொடுத்துட்டேன். ஆசைகள் 1000 அந்த மாதிரி பேரை கொடுத்துட்டேன். அப்போல்லாம் வாய் திறக்க மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டு. பேரை கொடுத்த உடனே ப்ரைஸ் எல்லாம் வெல்கம் வெல்கம் பேரை கொடுத்துட்டு வந்த உடனே அங்கே போயிட்டு ஸ்டேஜில் ஏறுறேன். என் பேரை கூப்பிட்றாங்க, ஷாலம் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இஸ் கோனா சிங் அ சாங் ஆஃப் ஒன் ஆஃப் பாரதியார்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்லா பலே சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனால் நமக்கு ஸ்டேஜ் இல்லை, நடுக்கி டேபிளில் போகிறேன், காமரா மைக் அனுப்பி பாடிடலாம். பாட்டை வந்து 1000 வாட்டி இல்லை, லட்சம் வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நைட்டம் போல் அதே அது இந்த பாட்டுன்னு தெரியல, ஒருவேளை இந்த பாட்டு நினைக்கிறேன், ஓடி இல்லையா பாப்பா தானே அவர் அந்த பாட்டா, அவர் தான் நினைக்கிறேன். அந்த சம்திங் லைக் தட். அந்த பாரதியார் பாட்டை பாடி 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 ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேஜில் ஏறி போய் அந்த மைக்காண்ட என்ன பாருங்க, பிளாங்க் அவுட் கம்ப்ளீட்லி. அதாவது இன்னும் ஒரு நியூ பர்சன் மாதிரி இருந்துச்சு. நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன், நான் ஏன் இந்த மைக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் ஏன் இங்கே பாட வந்தேன், இது ஏன் நான் செய்ய வந்தேன் முதலாவது அப்படின்னு ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தருடைய முகத்தை ஒத்து பார்த்துட்டே இருக்கேன். வெல்கம் வெல்கம். அப்போ ஜட்ஜஸுடைய முகத்தை ஒத்து பார்க்க அவங்களும் அங்கே என்னுடைய ஃபேவரட் சில டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்களே, என்ன ஃபேவரட் வச்சுருப்பாங்க, அவங்களும் பாடு கமான் சிங் இட்ஸ் ஓகேன்றாங்க. நான் ரெண்டு பாக்கெட்டில் கை விட்டுட்டு அப்படின்னு என்ன வந்தா அசையவே இல்லை, அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறேன். ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாங்க. பாவம் ஜட்ஜஸ்லாம் வெளில இருந்து வந்துருக்குறாங்க, ஆட்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க, பாட தெரிஞ்சவங்களெல்லாம், நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் அந்த டைமில் ஏரியாவில் நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, கர்நாடிக் சிங்கர்ஸ். நமக்கு ஐயோ ஆயிடுச்சு. அப்புறம் அப்படின்னு ஓகே தேங்க்யூன்னு கைத்தட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. கைத்தட்டி அனுப்பி விடுவாங்கள்ல, போயிட்டு வாங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போது எனக்கு ரொம்ப எம்பாரஸ்டாக இருந்துச்சு. என்ன எம்பாரஸ்டாக இருந்துச்சு தெரியுமா? கீழே வந்த உடனே ஒரு வாயிலேருந்து 2 வார்த்தை வர மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, என்ன அடிச்சிட போகிறாங்களா, கொண்டுட போகிறாங்களா, தூக்கி போட்டுற போகிறாங்களா, ஸ்கூல்லேருந்து ஃபெயில் பண்ணுற போகிறாங்க, டிசி கொடுத்துட போகிறாங்க, ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ பண்ணால் 4 பேர் சிரிப்பாங்க, அவ்வளோதான். அப்போ 4 பேருக்காக நான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டேன். 4 பேருக்கு பயந்து என்னுடைய பொட்டென்ஷியல், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு சில தோல்விகள் லைஃப்பில் தேவை, உண்மைதாங்க. என் லைஃப்பில் அந்த தோல்வி என்னை ரொம்ப பாதிச்சுது. சே இது கூட போல. எங்கள் வீட்டிலலாம் வந்து அப்பா நல்லா பண்ணுவாங்க, மைக்கில் பேசுவாங்க, பாடுவாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, அம்மா பண்ணுவாங்க, அக்கா நல்லா பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் மட்டும் ஒன்றுமே பண்ண மாட்டேன், எனக்கு வரவே வராது. சைலண்ட்டாக இருப்பேன். மைக் கொடுத்தா ஓடுவேன், மைக்கு கொடுத்துருவாங்களோன்னு ஓடுவேன் சர்ச்சில். இப்படி இருந்தேன் நான். அது என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு, ஒரு லெசனாக இருந்துச்சு. இந்த பயம் தானே என்னை அடுத்த நிலைமைக்கு போகாமல் எனக்கு தடுத்துச்சு. கரெக்டாக அந்த வயசுலேயே அப்போவே நான் அந்த ஸ்கூலில் பாட ஆரம்பிச்சிருந்தேன்னா ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் போயிருப்பேன். ஏன்னா நான் நல்லா பாடுவேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணேன், அதனால தான் நான் பேர் கொடுத்தேன், நானாக கொடுப்பேன். அப்போ நான் என்னை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, நான் நிறைய காரியங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பயத்தினால நான் அந்த செக்ஷன் ஆஃப் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணாமல் போயிட்டேன். புரியுதுங்களா? அந்த செக்ஷனை நான் என்ஜாய் பண்ணாமல் போயிட்டேன். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போயிருக்கலாம், ஜாலியாக பண்ணியிருக்கலாம், எங்கே டோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கோம், என்ன காரியம் செஞ்சுருக்கோம் நமக்கு தெரியாது. அந்த தோல்வி என் வாழ்க்கையில் ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துச்சு. இந்த பயம்தான் என்னை வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வாழ விடலை, இந்த பர்டிகுலர் காரியத்தில் என்னை மேலே போக விடலை. அந்த பயத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு, ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், வராது அது வராது, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணணும். எப்படி ஃபோர்ஸ் பண்ணணும்? நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபியரை பார்த்து பேசணும். ஃபியர், நீ என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஒரு டைம் தாங்க, அந்த ஒரு டைம் மட்டும் அதை உடச்சிட்டு அது பேசும். 1000 மைண்டில் போடும், அது முடியாது, முன்னாடி செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, கேபிள் இது அது நிறைய பேசும். அந்த ஒன் டைம் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு இறங்கி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நானே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். ஒன் டைம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா லைஃப் டைம் அது உங்களுக்கு கிடையாது, அந்த பயம் கிடையாது. ஒரே வாட்டி தான். அது பயத்துக்கே நல்லா தெரியும், பயத்துக்கே நல்லா தெரியும். என்ன தெரியும்? நம்ம ஒன் டைம் தான். அந்த ஒன் டைம் நம்மளை அன்லாக் பண்ணிட்டாங்க, நம்ம உடச்சிட்டாங்கன்னா நம்ம அந்த வாழ்க்கையில் அவ்வளோதான், நம்ம பவர் போயிடும் பயத்துக்கு தெரியும். அதனால தான் அந்த ஸ்டேஜுக்கு, அந்த ஸ்டெப்பு, அந்த முயற்சி எடுக்கக்கூடாதபடிக்கு நம்மளை தடுக்கும். நீங்கள் அகெயின்ஸ்ட் போகணும், அந்த வேவ்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகணும்.
ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் அந்த வேவ்ஸ், கொஞ்சம் தூரம் தான் அந்த பவர். அதை உடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் அதை உடச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்க, நான் ஒன் டைம் நான் கஷ்டப்பட்டேன், நான் வேதனைப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். அப்புறம் உட்காந்து அதை ஜெயித்தேன். இன்னைக்கு பாருங்க தைரியமாக உட்காந்து மத்தியில் பேசிகிட்டு இருக்கேன். இதே ஒரு 15 இயர்ஸ் பேக்கு போயிருந்தா நான் ஷாலை விட்டு பேச மாட்டேன், இப்படிதான் இருப்பேன். அப்படி நான் இருந்தேன்னா என் வாழ்க்கையில் இவ்வளோ காரியத்தை நான் அச்சீவ் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மேற்கொண்டு வாங்கணும். ஏன்னா நான் ஜெயித்தேன். அதே தான் நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்பிளாக மாறணும் உங்கள் லைஃப்பில். இந்த எக்ஸாமுக்காக ஃபியரை நான் பேச வரல. இந்த எக்ஸாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம் இன் யுவர் லைஃப். அப்படி ட்ரீட் பண்ணுங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம், யூ கேன் டூ இட். அந்த பயம் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுது, நல்ல எக்ஸாம் எழுதக்கூடாதபடிக்கு இட்ஸ் ஸ்டாப்பிங் யூ. அப்போது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓவர் கம் பண்ணி எழுதுனீங்கன்னா சூப்பராக எழுதலாம். நல்லா படிச்சிருக்கோம், நல்லா படிக்கலன்றது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், எஸ். ஆனால் எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில் எவ்வளோ நல்லா அட்டென்ட் பண்ணுறோம், எவ்வளோ நல்லா அட்டென்ட் பண்ணலன்றதும் முக்கியமான ஒரு டாபிக். டீச்சர் சொல்லுவாங்கள்ல, தெரியல அட்டென்ட் பண்ணுறது முக்கியம். அந்த அட்டென்ட் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும்ல, அந்த தைரியத்துக்கு தான் ஃபியரை ஓவர் கம் பண்ணுங்க, ஃபியரை மேற்கொள்ளுங்க, ஃபியரை ஜெயிங்க. ஃபியர் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் அதுதான் சொல்லுவேன், உங்கள் ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதை போல் நிறைய காரியம் உங்கள் லைஃப்பில் வரும். நான் 10th படிக்கும்போது 12th படிக்கும்போது இதுதாண்டா வாழ்க்கை, இதுதாண்டா பெருசு அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக போக லைஃப்பில் தெரிஞ்சது இதோட பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா, 10th முடிச்சிட்டா கொஞ்சம் உனக்கு எல்லாம் யூஸ்ஃபுல் ஆகிடுவாங்க, ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஆனால் 11th போனால் அப்படி இருக்காது, 10th இன்னும் மோசமாக இருக்கும். அடுத்து 12th முடித்தா காலேஜெலாம் ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம்னுவாங்க. 12th முடித்தா காலேஜ் இன்னும் இன்னும் டஃப்பான சிலபஸாக இருக்கும். என்னடா அங்கே இருக்கிற 10 புக்குக்கு சமம் ஒரே புக்கு இவ்வளோ யூனிட்ஸ் வருதுன்னு. அப்படி தான் லைஃப்பில் எதுவுமே ஈஸியராக ஆகாது, நம்ம தான் டஃபர் ஆகிட்டே போகணும். புரியுதுங்களா? நம்மளுடைய ஹேண்ட்லிங் பவர், நான் வந்து 10 கிலோ தூக்கணும்னா நான் இப்போ 20 கிலோ தூக்கணும், என்னுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகணும். இவ்வளவும் நீங்கள் செய்யறதுக்கு க்ரோத் ஒரு பக்கம் இருக்க, ஃபியரையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. 20 கிலோ ஒரு பையனால் தூக்க முடியும்னு வச்சுக்கோங்க, அவனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அவனை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. யாருக்குமே 20 கிலோஸ் தூக்குற கெப்பாசிட்டி இல்லை, இவனுக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு போகிறாங்க, போய் தூக்குறாங்க, ஃபெயிலாகி விழுந்துடுறாங்க, கை வலிக்குது. அதை பார்த்து இவனுக்கு பயம் வந்துடும். கரெக்டாக? லைஃப்பில் பயம் வந்துடும். அப்போ இவனால் தூக்க முடிஞ்சால் கூட அவன் மைண்டில் என்ன வந்துடுச்சு, தூக்க முடியாது போல. ஏன்னா இவன் மத்தியில் ஃப்ரண்ட்டில் போன பிள்ளைங்களாம் என்ன சொல்லுவாங்க, நான் தூக்கிடுவேன், நான் கலக்கிடுவேன். ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க ஓவராக பேசி பண்ணி காரியத்தில் தோற்று போயிடுவாங்களா. நமக்கு ஐயோ இவங்களே இவ்வளோ பேசுகிற, இவங்களே இவ்வளோ டேலண்ட், இவங்களே தோற்று போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறப்போன்னு பயம் வந்துடும். உங்கள் கேப்பபிலிட்டி என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களோட வீக்காக இருக்காங்க, உங்களோட கம்மியாக இருக்காங்கன்றனால நீங்களும் அதுக்கு மேட்ச் பண்ணி வீக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களால் பெட்டர் செய்ய முடியும்னா பெட்டர் போங்க, தைரியமாக போங்க, க்ரோ ஆகுங்க. ஸ்கூலில் வந்து 10th படிக்கும்போது பப்ளிக் அப்பா இதுதான் எல்லாமே, 12th படிக்கும்போது அடுத்து இதுதான் எல்லாமே, லைஃப்பில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பாருங்கள். இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனில் சாலிடாக கால் வைங்க, கால் ஆடக்கூடாது, பயம் வரக்கூடாது. இனிமேல் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கராக கிளைம் பண்ணணும். நீங்கள் ஆக்சுவலி நீங்களே ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீங்களே பார்த்து சூப்பர் இல்லை இவ்வளோ செஞ்சுட்டல வாழ்க்கையில் நீங்களே சொல்லுவீங்க நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி நான் பேசுகிறதுலாம் கேட்குறீங்கல்ல, இந்த ஃபியரை மேற்கொண்டுருவீங்க, கண்ட்ரோல் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாட்டி தான் அது செய்ய கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு கேட்டகரியில் இப்போ நான் வந்து எனக்கு வந்து மைக் முன்னாடி பண்ணுறது பேசுகிறது கஷ்டமானு சொன்னல, அந்த ஒன்றை மேற்கொண்டுட்டேன். அதே ஸ்டைலில் அந்த பேட்டர்னில் வந்து ஃபியரை மேற்கொள்றது மிச்சம் எல்லாத்துலேயும் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். வேறு என்ன பண்ண முடியல, எதெல்லாம் என்ன வந்து பயத்தை தடுக்குதுன்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய காரியத்தை நான் மேற்கொண்டு நிறைய காரியத்தை ஜெயிச்சிட்டேன். இதே தான் உங்கள் லைஃப்பில். ஓகேவா? இது எக்ஸாமில் ஃபியரு உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் ஃபேக்டராக, உங்களை வந்து டயர்ட் ஆக்குற ஃபேக்டராக, உங்களை வீக் ஆக்குற ஃபேக்டராக உங்களுக்கு அமையவே கூடாது. புரிஞ்சிருச்சா? ஸோ ப்ரைஸ் லாட். நான் ப்ரேயர் பண்ணி முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களாம் டைம் ஆகிடுச்சுன்னா எனக்கு அவங்களுக்காக தான் நான் 8:30 ஏர்லியாக வச்சேன். யூ ஹேவ் டு கோ டு ஸ்லீப் ஏர்லி. நல்லா மறந்துடாதீங்க, எக்ஸாமுக்கு வேண்டி எல்லாமே எடுத்துக்கோங்க, ஸ்டேஷ்னரிஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸாம் பேட் வேணும் எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒரு
பிட்டெல்லாம் நம்பிலாம் போவார், எந்த பிட்டும் எடுத்துகிட்டு போவார் யாருமே. படிக்கிற பிள்ளைங்க மற்றவங்கள சொல்கிறேன், அந்த ஒரு மினி ஜெராக்ஸ் அந்த ஒரு பிட்டு மேலே வைக்கிற தைரியத்தை உங்கள் மேலே வைங்க. நீங்கள் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஸோ மச். உங்களால் நிறைய காரியத்தை சாதிக்க முடியும். ஏன்னா உங்கள் கூட ஒருத்தர் இருக்கார், இயேசு இருக்கிறார். பயங்கரமான காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர். புரியுதுங்களா? ஏசப்பா உங்களை கொண்டு தான் எல்லா காரியத்தையும் இந்த உலகத்தில் செய்ய போகிறார். எஸ், உங்களை கொண்டு நிறைய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் பயங்கரமானவங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்பி வாழாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்பி வாழுங்க. நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படிச்சிருக்க பிள்ளைங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், ரிவைஸ் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போங்க, மறக்காமல் ஹால் டிக்கெட்டு. அச்சோ அதெல்லாம் எனக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. அவரோட ஹால் டிக்கெட் பார்த்தது கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அச்சோ அப்புறம் வீட்டில் கால் பண்ணி அப்போ கொடுத்தேன். ஹால் டிக்கெட் வெரி இம்பார்ட்டன்ட். ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ஸ்டேஷனரி எடுத்துகிட்டு போங்க, எக்ஸாம் பேட் எடுத்துகிட்டு போங்க, எல்லாம் கரெக்டாக போங்க. மார்னிங் எழுந்துச்சி ரிவைஸ் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில் தண்ணி வேணும் எடுத்துகிட்டு போங்க. சில இடத்துல தண்ணி வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கே என்னன்னு பார்த்து செய்யுங்க. இந்த எக்ஸாம் நேரத்தில் ப்ளீஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த காரமான ஃபுட்லாம் சாப்பிட்றது எல்லாம் பண்ணாதீங்க, பார்த்துருங்க. நீங்கள் உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சினிமா ஆக்டர்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு சினிமா ஆக்டரோ ஒரு சினி சிங்கரோ ஒரு படம் ஷூட்டிங் டைம்லன்னு வச்சுக்கோங்க, நல்ல தெளிவாக கவனிங்க. ஒரு படம் ஷூட்டிங் டைம், படம் ஷூட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஆக்டரு எவ்வளோ முக்கியமான அசெட் தெரியுமா? ஒரு ஆக்டர் சொத்து மாதிரி அந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு. அந்த ஆக்டர் நல்லா இருந்தால் தான் அந்த படமே எடுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆக்டர் நம்பி தான் மொத்த காசெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஆக்டர் என்ன குடிக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நேரத்துக்கு தூங்குறாங்களா, எல்லாமே அந்த ப்ரொடியூசரை அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தூங்குங்க ப்ளீஸ், ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ், இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நியூட்ரிஷனிஸ்ட் இவங்களெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வேல்யூ ஜாஸ்தி, அவங்க முக்கியம். அதே போல தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ வேல்யூபிள். யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா வேஸ்ட்டு தருதல்ல, நீ ஒன்று பதில் கண்டுக்காது. யூ ஆர் வேல்யூபிள். எஸ், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவர் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும். எஸ், ஏசப்பா எனக்கு வேணும் நிறைய பேர் சொல்லி தான் கேட்டிருக்கோம். பட் ஏசப்பாக்கு நீங்கள் வேணும். எஸ், நீங்கள் வேணும். யூ ஆர் வேல்யூபிள். ஏசப்பாக்கு ரொம்ப பொக்கிஷன் நீங்கள். அதெல்லாம் உங்களை பார்த்துக்கோங்க. சில காரியத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணோன்னா அதுக்கேற்ற டிசிப்ளின் வேணும், அதுக்கேற்ற ஒழுங்கு வேணும். இப்போ இந்த எக்ஸாம் நேரத்தில் தேவையில்லாத சாப்பிடாதீங்க, ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க டைமுக்கு, மார்னிங் ரிவிஷன்ஸ்லாம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள்லாம் கில்லாடிங்க, சூப்பர், ஐ நோ தட். பட் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது என்னுடைய சைட்லேருந்து இன்புட் என்ன கொடுக்க வந்திருக்கேன். பயப்படாதீங்க, அண்ட் அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே தடுக்க முடியாது. லைஃப்பில் பெரிய 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 காரியத்தை அச்சீவ் பண்ணுவீங்க. நிச்சயமாக பிளஸ்டாக இருப்பீங்க. அந்த பயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் திரும்பி உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக நிற்காது. ஒரு வாட்டி அதை டோர் உடச்சிட்டிங்கன்னா திரும்பி அந்த டோர் உங்கள் லைஃப்பில் வர. ஸோ காட் பிளஸ் யூ. அழகாக எழுதுங்க, பொறுமையாக எழுதுங்க. இது இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து இப்போ லைவ் நாங்கள் எண்ட் பண்ணிட்ட உடனே இந்த வீடியோ இருக்கும். இது நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது பிரயோஜனம் இருக்கும். அது யார் எந்த சூழ்நிலை இருக்கான்னு நமக்கு தெரியாது. சில பேர் எக்ஸாம்னாலே ரொம்ப மிரண்டு போயிருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அனுப்பிச்சி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. டசன்ட் மேட்டர் எல்லாருக்கும். ஸோ லெட் மீ ப்ரே அண்ட் இன் திஸ் ஸ்ட்ரீம். ஆண்டவரே உடைய பரிசுத்த கருத்தில் ஒப்புடுக்கிறோம். ஏசப்பா, இந்த எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த அழகான கருத்தில், பொறுப்பான கருத்தில் ஒப்புடுக்கிறோம். ஒரு நாள் இந்த பிள்ளைங்க ஆண்டவரே நொந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, டயர்டாகிடக்கூடாது சுவாமி, பலவீனம் ஆகிடக்கூடாது, மென்டலி சிக்காக இருக்கக்கூடாது சுவாமி. இந்த சூழ்நிலையில் தேவரீர் நீங்கள் இவர்கள் கூட இருக்கிறீங்கன்னு நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு தெரியட்டும் சுவாமி, பகிரங்கமாக தெரியும். நீங்கள் ஏசப்பா என் கூட இருக்காருன்னு அவங்க ஃபீல் பண்ணட்டும். எஸ் லா, ஒரு நாளும் அவங்க வாழ்க்கையில் தனிமையாக இருக்கிறன்ற அந்த ஃபீலிங் வந்துடக்கூடாது. தனிமையாக இருந்து அந்த பயத்தினால எல்லா காரியமும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சுவாமி. நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்கன்றத அவங்க புரிஞ்சுக்கொள்ள கருதுட்டாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நீங்கள் அவங்களோட இருக்கிறீங்க, அவங்க நிச்சயமாக நடத்துவீங்க. ஒரு நாள் அவங்க தோற்று போவதில்லை சுவாமி. இந்த எக்ஸாம் எழுதும் பொழுது கல்விமான் ஞாபகம் கொடுங்க, ஞாபக சக்தியை கூட்டி கொடுங்க. எந்த ஒரு கொஸ்டின்ஸ் ஆண்டவரே
பிளாங்க் அவுட் ஆகக்கூடாது. தெளிவாக எழுத கிருபை தாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் டவுட்ஃபுல்லாக மாறக்கூடாது, கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது. இந்த நேரத்தில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது சுவாமி. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒரு தெளிவான மைண்ட் செட் கொடுங்க சுவாமி. ஒரு கால்குலேட்டட் மைண்ட் கொடுங்க. எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி எழுத ஒரு கெப்பாசிட்டி கொடுங்க. ஆவியானவரே நீங்கள் அவங்களோட இருங்க, ஸ்ட்ரென்த்து கொடுங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. இந்த காரியத்தை மேற்கொண்டு வந்து இயேசு நாமத்தினால் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லணும் சுவாமி. ஒரு பிள்ளையும் தோற்று போகக்கூடாது. உம்முடைய திருசுத்தத்துக்கு நாங்கள் அழகாக ஒப்புடுக்கிறோம். நிறைவான ஆவியானவர்களோடு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதா உங்கள் வாழ்க்கையில். இயேசுவின் நாமம் உங்களுடைய சாட்சிகளாக இவங்க நிற்கட்டும். பார்க்குறவர்கள் இவங்களோட ஏசப்பா இருக்கிறனால தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னு அவங்களும் அதை பார்த்து ருசி பார்க்கணும். உங்களுடைய பரிசுத்த அழகான காலத்தில் ஒப்புடுக்குறாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, நீங்கள் கண்ட்ரோல் எடுங்க, பயத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபத்தாங்க, சுவாமி. நான் ஸ்ட்ராங்காக நமக்கு எல்லாவற்றையும் சாதிக்கணும் சுவாமி. உமக்கே மகிமை செலுத்துகிறேன் ஏசப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். சகலமும் நன்மைக்கு தான் செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக. இந்த ஸ்ட்ரீம் முடிஞ்ச உடனே நிச்சயமாக கூகுள் மீட்டில் நம்ம மீட் பண்ணலாம். as usual நம்ம மீட் பண்ணலாம். எனிவேஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் நைட். தைரியமாக தூங்குங்க. நத்திங்ஸ் கோயிங் டு ஹர்ட் யூ. எதுவுமே உங்களை நீங்கள் பயங்கரமாக ஆண்டுக்காக செய்ய போகிறீங்க. உங்களை ஒரு காரியமும் தோக்கடிக்காது. உங்களை ஒன்றும் ஸ்டாப், இந்த ஒரு பயம்லாம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணவே கூடாது. யூ ஆர் பெட்டர் than this, யூ ஆர் ஸ்ட்ராங்கர் than this, யூ ஆர் அமேசிங். உங்களுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பயங்கரமான ஆட்கள். இந்த சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தோக்கடிக்கூடாது. நீங்கள் கிரேட்டர் காஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான கோல் டெஸ்டினேஷன் ஓடிட்டுருக்கீங்க. திஸ் இஸ் நத்திங். அதை உதறி விட்டு ஓடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. ஓகே, see you, bye.